பூந்தமல்லியில் பகலில் சர்வசாதாரணமாக வீடுகளை நோட்டமிட்டு செல்போன்களை திருடும் நபர் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வீடுகளின் கதவை வெளியில் பூட்டி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரன், இந்த திருட்டு சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஜெனிஃபர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பகலில் சர்வசாதாரணமாக வீடுகளை நோட்டமிட்டு செல்போன் திருடி செல்லும் மர்ம நபரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் ஏராளமானோர், அதாவது வெளியூரில் இருந்து வந்து தங்கி ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்படக்கூடிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் இந்த பகுதியில் அறை எடுத்து தங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் உள்ள வீடுகளை அடிக்கடி செல்போன் திருடப் போவது வழக்கமாகி வந்த வண்ணம் இருந்துள்ளது. இந்த நிலையில் அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது வாலிபர் ஒருவர் இந்த பகுதியில் வீடுகளுக்குள் வந்து நோட்டமிட்டு வீடுகளுக்குள் இருக்கும் செல்போன்களை திருடி சொல்லக்கூடிய காட்சி அதில் பதிவாகி இருந்தது. மேலும் அந்த வாலிபர் செல்போன்களை திருடிவிட்டு வீட்டின் வெளிப்பக்கமாக கதவினை தாளிட்டு செல்வதும், மேலும் மாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வேற ஏதேனும் பொருட்கள் கிடைப்பதா என்பது ஆராய்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ஜெனிஃபர். மேலும் பட்டப்பகலிலே இந்த மர்ம நபர் இந்த பகுதிகளில் வீடுகளில் புகுந்து செல்போனை திருடி வருவது வழக்கமாகியுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் அந்த பகுதிகளில் சுமார் 5க்கும் மேற்பட்ட செல்போன்கள் திருடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமாக பூந்தமல்லி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த செல்போன் திருட்டு, அதாவது பகலிலே திருடும் இந்த மர்ம நபரால் அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனிஃபர். நிச்சயமாக மேற்கொண்டு விஷயம் பெறுவதாக முன்பாக அவர் கைது செய்யப்படுவார் என நம்புவோம். நன்றி சோமசுந்தரம்.